சிறு வணிகர்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் தவறுகிற பட்சத்தில் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கையில் எடுக்கும் என வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 43வது மாநில மாநாட்டில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமை வகித்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய அவர், தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு வணிகர்கள் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வணிகர் தின அரசாணை வெளியிட்ட மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அந்நிய மற்றும் ஆன்லைன் கார்ப்பரேட் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள வணிகர் சங்கம் தயாராக இருப்பதாகவும், சிறு வணிகர்களை பாதுகாக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இதோடைய 43வது மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டு பணம் என்பது மிகப்பெரிய பங்கை ஆற்றியது. பண்டமாற்று முறையாக தொழில்நுட்பத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் பரிசு பட்டாடை அறிவிக்கப்படுகிறது. அடுத்து இந்த நிகழ்விற்கான போராடி பெற்ற உரிமை என்பது இன்றுதான் அரசு அங்கீகாரத்தோடு வணிகர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நாம் கடந்து வந்த பாதைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல் முள் என்று பாராமல் கடுமையான பணிதனை பேரமைப்பு நிர்வாகிகள் செய்து இது வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்த்து வைத்திருக்கின்ற இந்த அமைப்பு வணிகர்களுக்கு பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்நிய நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆதிக்கம், இந்த ஆன்லைனுடைய ஆதிக்கம், அண்டை மாநிலத்தினுடைய கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கம், இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு சிறப்பு பிரகடன தீர்மானத்தை நாம் எடுக்க இருக்கிறோம். சிறு வணிகர்களை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒன்று வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் தவறுகின்ற பட்சத்தில் நாடு தழுவிய போராட்டத்தை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கையில் எடுக்கும் என்பதை எச்சரிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.